பிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. எப்பவுமே ரொம்ப டயர்டா இருக்கு. சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் இருக்கு. ஸோ உடம்பு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. என்னதான் டயட் பண்ணாலும், நான் எக்ஸர்சைஸ் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு தொப்பைய குறைக்கவே முடியல அப்படின்னா, உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாரி சமயங்கள்ல பிளட் சுகர செக் பண்ணி பார்க்கும்போது, எனக்கு சுகர்லாம் நார்மலா தான் டாக்டர் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிடுச்சு அப்படின்னாலே, ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய பிளட் சுகர்ல அந்த லெவல் அதிகமான பிறகு தான் நீங்க டயட்டையோ, இல்ல எக்ஸர்சைஸையோ ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட செல்கள் ஆல்ரெடி 50% பாதிப்புக்கு உள்ளாயிடும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு இந்த இன்சுலினோட உணர்திறன், அந்த சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சு, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரைக்கு போக ஆரம்பிச்சுரும். ஸோ ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சாப்பிட்ட உடனே ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. ஒரு தூக்கம் மாரி வருது. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்ட பிறகு ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மயக்கம் மாரி ஒரு தூக்கம் வருது டாக்டர். ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சா தான் என்னால வந்து அடுத்து வேலையே செய்ய முடியுது. நெறைய குடும்ப தலைவிகள்லாம் வந்து சொல்லுவாங்க, "காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். நான் இடையில ஒரு 2, 3 காஃபி வந்து குடிப்பேன். ஆனா சாப்பிட மாட்டேன்." "ஏன் நீங்க காலைல 8 மணிக்கே சாப்பிடலாமே?" அப்படின்னு சொன்னா, "சாப்பிட்ட பிறகு என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்கிருவேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸினுடைய மிக முக்கியமான அறிகுறி. அதே மாரி கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கிறது. ஒரு 11 மணிக்கு காஃபி குடிச்சா தான் என்னால அடுத்து வேலை செய்ய முடியும். ஒரு 4 மணிக்கு எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ, இல்ல ஏதாவது ஒரு காஃபியோ, டீயோ குடிச்சா தான் என்னால அடுத்து வேலைகளே செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுடைய சுகர் லெவல் வந்து சடனா குறையுது. நீங்க மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்க சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குது. அந்த சுகர் வந்து கிராஸ் அப்படிங்கிற ஒரு அளவுல போகும்பொழுது தான் உங்களுக்கு இம்மீடியட்டா ஏதாவது ஒரு உணவு பொருள் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி. ஸோ இது வந்து உங்க சுகர் வந்து ஃப்ளக்சுவேஷன்லயே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்ன? உங்க உடம்புல சுகர் வந்து ப்ராப்பரான ஒரு கண்ட்ரோல்லே இல்ல அப்படின்னா, அடிக்கடி நீங்க வந்து கோபப்படுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பசிக்கிற மாரி இருக்கும். ஒரு பதட்டம் வந்து இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ஈஸியா வந்து இரிட்டேட் ஆவீங்க. ஸோ இந்த மாரியான ஒரு கண்டிஷன் இருந்தாலும், உங்க உடம்புல சுகர் வந்து அப் அண்ட் டவுன்ல இருந்துட்டே இருக்கு. ஒரு பேலன்ஸ்டாவே இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இத வந்து நெறைய ஒரு ஆராய்ச்சியும் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு கப்பிள்ஸ்குள்ள எப்பல்லாம் சண்டை வருது அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. எப்பல்லாம் சண்டை வருதோ, அப்பல்லாம் அவங்களுடைய பிளட் சுகர் லெவலையும் வந்து அளந்து பார்த்துருக்காங்க. ஸோ எப்பல்லாம் அவங்களுக்கு சுகர் லெவல் குறையுதோ, அப்பதான் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆயி வந்து அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம பாடியில சுகர் லெவல் குறையும்போது நம்ம ரொம்ப இரிட்டேட் ஆகுறோம். இல்ல வந்து கோபம் அதிகமா வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கு. இந்த கண்டிஷன்லாம் இருக்கு அப்படின்னாலே, நீங்க ரொம்ப சீக்கிரமா சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட போறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த கண்டிஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? எனக்கு நீங்க சொன்ன சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு டாக்டர். என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்டின்னா, முதல்ல உங்களுடைய உணவு முறைகள கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. அதிகமா கார்போஹைட்ரேட் இல்லாம நல்ல புரோட்டீனும், புரதச்சத்து அதிகமா வந்து நம்ம எடுத்துக்கிறது காலை வேளைகள்ல எடுத்துக்கிறது நல்லது. அதேபோல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நீங்க நெறைய எடுத்துக்கோங்க. இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாலே, மெயினா நீங்க காலை உணவுல உங்க உடலுக்கு தேவையான புரோட்டீன்ல 60% காலை உணவுலே வந்து எடுத்துக்கிறீங்க. அதே மாரி அதில சரி பாதி அளவுக்கு நீங்க காலை உணவுல நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளையும் வந்து எடுத்துக்கிறீங்க. நல்லா ஒரு 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறீங்க. அது கூட 1 கப் அளவுக்கு வேக வச்ச காய்கறிகள் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு. இத காலை வேளைகள்ல நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய சுகர் லெவல்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகும். மிக முக்கியமா காலையில இந்த மாரி நீங்க ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு எனக்கு காஃபி குடிக்கணும். காஃபி குடிச்சா தான் என்னால அடுத்த வேலைய செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். 2வது நல்ல இரவு தூக்கம் இருக்க வேண்டியது அவசியம். ஏன் இரவு தூக்கம்? இரவு தூக்கத்துக்கும், சுகருக்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னா, உங்களுடைய தூக்கம் நல்லா இருந்தா தான் நைட்ல உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும். ஸோ அந்த கழிவுகள் வெளிய போயிடுச்சு அப்டின்னாலே, செல்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க ஆரம்பிக்கும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே சக்தியா மாற்றக்கூடிய ஒரு வேலைய வந்து செய்யும். தூக்கம் அப்டிங்கிறது ஒரு ரெஸ்ட் மட்டும் வந்து கிடையாது. நைட்ல தான் நம்ம பாடியில உடலுக்கு முக்கியமா வளர்ச்சிய குடுக்கக்கூடிய குரோத் ஹார்மோன், மெலட்டோனின் ஹார்மோன்ங்கிறது இது எல்லாமே ரீஜெனரேட் பண்ணக்கூடியது. இந்த ஹார்மோன் எல்லாம் வந்து சுரக்குது. ஸோ, அதனால நல்ல இரவு தூக்கம் அவசியம். ஏன் இந்த இரவு தூக்கம் அப்படிங்கிறது சமீப நாட்களா நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா,
நெறைய பேர் வந்து நெனச்சிட்டு இருக்காங்க, நம்ம நைட்ல லேட்டா தூங்கிட்டு, காலையில வந்து கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சுக்கலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணி, 2 மணி வரைக்கும் ரொம்ப சர்வசாதாரணமா இப்ப எல்லாருமே முழிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா, வீட்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் வரைக்கும் 12 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் வயதாகும் பொழுது, ஒரு 20, 25 வயதிலேயே நெறைய பேர் வந்து சர்க்கரை நோயினால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இரவு தூக்கம் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. 3வதாக ரெகுலரா ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் ஸ்கெட்யூல வந்து ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸர்சைஸ் ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது காலை வேளைகள்ல நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன் இது காலை வேளைகள்ல நீங்க பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து செட் ஆகும். ஸோ காலையில ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர்ல இருக்கீங்க. ஒரு வாக்கிங் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பண்றீங்க. பிரீத்திங் எக்ஸர்சைஸ் ஒரு 10 மினிட்ஸ் பண்றீங்க அப்படின்னாலே, உங்க உடம்புல டென்ஷன் பாதியா குறைஞ்சிரும். அந்த டேக்கான சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு செட் ஆயிடும். அடுத்தடுத்து நீங்க ஒரு வேளை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் கூட, அத ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அதே மாரி காலையிலேயே நீங்க நடைப்பயிற்சி இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால, உங்க பாடியில எனர்ஜி வந்தா உடனடியா அத வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு அவசரம் இல்லாம, உங்க செல்களுக்கு அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு போகும். ஸோ அப்போ நீங்க காலை வேளைகள்ல ரெகுலரா ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் ஸ்கெட்யூல ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 4வதாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். ஸோ இன்னைக்கெல்லாம் 25 வயசுல சர்க்கரை நோயினால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க சொல்லக்கூடிய விஷயம், "டாக்டர் நான் வந்து கார் வாங்கணும், இப்பவே வந்து வீடு கட்டணும், 2 பிசினஸ் நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்." ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போவே நெறைய மல்டி டாஸ்கிங் பண்றாங்க. பட் மல்டி டாஸ்கிங் பண்றது நல்ல விஷயம் தான். நீங்க உங்கள பேலன்ஸ்டா வச்சுக்கிறீங்களா? மெயினா காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிடுறதில்ல. ஸோ அப்பப்போ கிடைக்கிற டீ, காஃபி வந்து எடுத்துக்கிறாங்க. மதிய நேரத்துலயும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா காய்கறிகள்லாம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நைட்ல தான் ஹெவி மீல்ஸே வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா, அப்பதான் நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல இன்னும் அதிகப்படுத்துது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸ ப்ராப்பரா அவங்க மேனேஜ் பண்ணல. ஒரு சுவாச பயிற்சிய வந்து நீங்க மேற்கொள்றது, இல்ல ஒரு தியான பயிற்சிய மேற்கொள்றது, இல்ல உங்க டேய கரெக்ட்டா பிளான் பண்றது. ஏன்னா, நெறைய பேர் வந்து இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சு அந்த லேட்டா எந்திரிக்கும்போதே அந்த வேலையோட ஒரு ஒரு உந்துதல்ல தான் வந்து போறாங்க. ஸோ உங்க டேய கரெக்ட்டா பிளான் பண்றது. இந்தந்த வேலைகள இந்தந்த சமயத்துல நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ இந்த மாரி ப்ராப்பரா பிளான் பண்றது கூட உங்க ஸ்ட்ரெஸ் லெவல வந்து குறைக்கும். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றது. ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும்னு என்ன பண்றாங்கன்னா, ஸ்மோக் பண்றாங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து இன்னும் உடலுக்கு பாதிப்ப தான் உண்டு பண்ணுது. ஸோ உங்க ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றதுக்கு ப்ராப்பரான ஒரு அ சுவாச பயிற்சியோ, இல்ல தியான பயிற்சிகளோ இத வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. மெயினா விட்டமின் டி3 கிடைக்கிற மாதிரி சன்லைட் எக்ஸ்போஷர். ஒருவேளை உங்களுக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்குன்னா, அதுக்கு சப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. 2வது சாப்பிட போறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எடுத்துக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஒரு 1 டம்ளர் தண்ணீல மிக்ஸ் பண்ணி வந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கும் பொழுதும், உங்க சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வரும். அந்த சுகர் கிராஸ் வந்து ஆகாது. சடனா அதிகமாகி, சடனா குறையிறது. இதெல்லாம் வந்து வராம, ஒரு பேஸ் லைன்ல கரெக்ட்டா வந்து உங்களுக்கு மெயின்டெயின் ஆகும். 3வதா லவங்கப்பட்டைய அடிக்கடி உங்க உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து, அதுல இருக்கக்கூடிய சின்னமால்டிஹைடு அப்படிங்கிற வேதிப்பொருள், ஸோ உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ வந்து அது குறைக்கும். உங்களால முடிஞ்சது அப்படின்னா, லவங்கப்பட்டை டீயா வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது கூட எலுமிச்சை சேர்த்தோ, இல்ல வந்து ஏலக்காய் சேர்த்தோ நீங்க ஒரு டீ மாரி எடுத்துக்கலாம். துளசி சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவலும் நல்லா வந்து குறையும். ஸோ இதையும் வந்து நீங்க அதிகமா படுத்தலாம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீப நாட்களாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், குரோமியம் அப்படிங்கிற ஒரு சத்து குறைபாடு. இந்த சத்து குறைபாடுனால இன்சுலினோட வேலைய சரியா செய்ய முடியல. ஸோ நம்ம பாடியில செல்களுக்குள்ள குளுக்கோஸ் உள்ள போகணும் அப்படின்னா, இன்சுலின்ங்கிற ஒரு சாவி போட்டா தான் நம்மளால அந்த பூட்ட திறந்து இன்சுலினோட ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிற பூட்ட திறந்து உள்ள போக முடியும்.
இந்த இன்சுலினுக்கு வந்து ஒரு கோஃபேக்டரா இருக்கிறது தான் இந்த குரோமியம் சத்து அப்படிங்கிறது. இந்த குரோமியம் சத்து குறைபாடு இருக்கிறதுனால தான் நெறைய பேருக்கு சுகர் கண்ட்ரோல்ல இல்ல. ரொம்ப சீக்கிரமாவே சர்க்கரை வியாதி வந்துருது. உடல் எடையும் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி நெறைய ரிசர்ச் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு இந்த குரோமியம் சத்து அப்படிங்கிறது 200 மைக்ரோகிராம்ல இருந்து 1000 மைக்ரோகிராம், அதாவது 1 மில்லிகிராம் தான் நமக்கு தேவை. ஆனாலும் கூட நம்ம உணவின் மூலமா அத சரியா எடுத்துக்கிறது இல்ல. எந்தெந்த உணவுகள்லாம் இந்த குரோமியம் சத்து அதிகமா இருக்கு அப்படின்னா, முக்கியமா கடல் உணவுகள்ல மத்தி மீன், சூறை மீன், காணாங்கெழுத்தி, சிப்பி மாதிரியான இந்த ஷெல் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். இந்த வகையான உணவுகள்ல தான் அதிகமான அளவுக்கு குரோமியம் சத்து இருக்கு. அதேபோல முட்டையினுடைய மஞ்சள் கரு. முட்டையினுடைய மஞ்சள் கருலையும் நெறைய குரோமியம் சத்து வந்து இருக்கு. இந்த குரோமியம் அப்படிங்கிறது முட்டையினுடைய மஞ்சள் கருல மட்டும் இல்லாம, இன்னும் அசைவ உணவுகள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் வந்து இருக்கு. ஸோ முட்டையினோட மஞ்சள் கருன்னு சொன்னோனே எல்லாருமே வந்து பயப்படுறது. கொஞ்சம் வயதான நபர்களா இருந்தாங்க. ஒரு 40 பிளஸ்ல வந்து இருக்காங்க. 60 பிளஸ்ல இருந்தாங்க அப்படின்னாலே, "மஞ்சள் கரு எடுத்துக்கலாமா டாக்டர்? முட்டையோட வெள்ளைக்கரு தானே வந்து சாப்பிட சொல்றாங்க. மஞ்சக்கரு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும்னு சொல்றாங்களே டாக்டர்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. முட்டையினுடைய மஞ்சள் கருல இருக்கக்கூடிய கோலின் சத்து அப்படிங்கிறது நம்முடைய மூளை சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும், அதில குரோமியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால, இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸையும் கம்மி பண்ணுது. ஸோ தாராளமா 2 நாட்டுக்கோழி முட்டையினுடைய மஞ்சள் கரு வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதேபோல காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கோலில அதிகமான அளவுக்கு குரோமியம் சத்து வந்து இருக்கு. தக்காளில அதிகமான அளவுக்கு குரோமியம் சத்து இருக்கு. பச்சை பீன்ஸ், அதாவது கிரீன் பீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ பட்டாணி. இதில வந்து அதிகமான அளவுக்கு குரோமியம் சத்து இருக்கு. ஸோ இதில ப்ரோக்கோலில தான் அதிகமான அளவுக்கு, அதாவது 11 மைக்ரோகிராம் அளவுக்கு வந்து குரோமியம் சத்து இருக்கு. அத அடிக்கடி நம்ம வந்து சமைச்சு வந்து சாப்பிடலாம். ஸோ தக்காளிய பொறுத்தவரைக்கும் அதில இருக்கக்கூடிய லைகோபீன் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட். ஸோ இத ஆண்கள் அதிகமா எடுத்துக்கும்போது புரோஸ்டேட் சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து இது குறைக்கும். அதேபோல நம்மளுடைய ரத்த நாளங்கள்லயும் இதனுடைய கொழுப்பு படிகிறத வந்து குறைக்குது. நெறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும். அவங்களும் வந்து இந்த தக்காளிய வேக வச்சு அத தோல மட்டும் எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்மாஷ் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும். குரோமியம் சத்தும் வந்து கிடைக்கும். ஸோ நட்ஸ் வகைகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வால்நட்ல அதிகமான அளவுக்கு குரோமியம் சத்து வந்து இருக்கு. அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ முழு தானியங்களையும் வந்து எடுத்துக்கலாம். பழங்கள பொறுத்தவரைக்கும் திராட்சை, அதாவது விதையுள்ள கருப்பு திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு இது எல்லாத்துலயுமே வந்து குரோமியம் சத்து வந்து இருக்கு. டாக்டர் சுகர் இருக்கே இதெல்லாம் சாப்பிடலாமா? அளவா சாப்பிடலாம். ஸோ உங்க சுகர் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, பாதி ஆப்பிள் நீங்க சாப்பிடலாம். ஒரு ஆரஞ்சு வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாரி திராட்சை வந்து ஒரு கைப்பிடி நீங்க ஒரு கை அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, உங்க உடலுக்கு தேவையான அந்த குரோமியம் சத்து வந்து கிடைக்கும். ஸோ சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வந்த பிறகு அதற்கான சிகிச்சைய நீங்க தொடங்காம, ஆரம்ப கட்டத்திலே அது அறிகுறிகள் இருக்கு. இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, ஸோ என்னென்ன வாழ்வியல் முறை மாற்றங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதேபோல நான் சொன்ன இந்த ஆப்பிள் சிடர் வினிகர், லவங்கப்பட்டை வந்து எடுத்துக்கிறது, சன்லைட் உடம்புல படுற மாதிரி ரெகுலரா வந்து ஏதாவது ஒரு 1/2 அன் ஹவர் சன்லைட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கிறது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, குரோமியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுடைய சுகர் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த ஒரு மெத்தட நீங்க ஒரு 3 மாசம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுசா வந்து குறையும். உங்க உடல் எடையும் குறையறத வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரத்த சர்க்கரை அதிகமாகிறது எதனால? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான அறிகுறிகள்லாம் வந்து என்ன? ஸோ இத வந்து சரி செய்றதுக்கான வாழ்வியல் முறை மாற்றங்கள்லாம் என்னென்ன? ஸோ என்னென்னலாம் சப்ளிமெண்ட்ஸா வந்து நம்ம எடுத்துக்கணும்? குரோமியம் சத்து அப்படிங்கிறது எப்படி சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த அறிகுறிகள் இருக்கா? எனக்கு ரொம்ப சீக்கிரமா சுகர் வந்துருமா டாக்டர்? ஏன்னா எல்லாருமே டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாரி சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற கிரேவிங், சாப்பிட்ட பிறகு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. ஸோ இது வந்து நெறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. ஆனா, இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரியான வாழ்வியல் முறை மாற்றங்கள பண்றதுக்கு தயாரா இல்ல. ஸோ நெறைய பேருக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான சிம்ப்டம்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இது போல எந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள அத பத்தி நம்ம இன்னும் விரிவா பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள இன்னும் நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ இதே போன்று இன்னொரு ஒரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.